கண்ணாடி 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 எத்தனை வாட்டி கூப்பிடுறது? ஜோதியா? ஆமா. அக்கா எத்தனை தடவை கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இப்பதான் மக்கா வந்து ராமாயணம் பண்ணான். இது மாதிரி தூங்கி இருந்தா என்ன பண்ணுவாங்க? நேற்று நைட்டு ஃபுல்லாக தூங்க இல்லைம்மா, ஃபேக்ட்ரி வேலைக்கு போயிருந்தேன். அதாவது தூக்கத்தை கட்டுப்படுத்த முடியும். ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சு எவ்வளோ கொண்டு வந்தீங்க? ஒரு 50 ரூபா உங்கள் அக்கா கிட்ட கொடுக்கலான்னு வச்சிருக்கேன். நான் 50 ரூபாய் போய் எங்கள் அக்கா கிட்ட கொடுத்தீங்கன்னா கிழிச்சு தூக்கி போட்டுவா. அதை என்கிட்ட கொடுங்க, அதை என்கிட்ட கொடுங்க, நானே கிழிச்சிடுறேன். நைட்டு 11 மணிக்கு கடைக்கு போனேன். 12 மணிக்கு செஞ்சா எவ்வளோ தருவாங்க? 50 ரூபா தான் தருவாங்க. அதிகமாக தருவாங்களா? ஐயோ, இது உனக்கும் புரிய மாட்டேங்குது, கொக்காலுக்கும் புரிய மாட்டேங்குது. அதுக்கு தான் கொடுங்க, நான் அதை கிழிச்சு போட்டுட்டேன் சொல்கிறேன். அதை கிழிச்சு போட்டுட்டா உங்கள் அக்காவுக்கு பை சொல்ல முடியாது. அவள் கிழிக்கிறதா நான் கிழிக்க போகிறேன், அவ்வளோதான். அப்படியா? என்ன பண்ணுற? சோறு வடிச்சிட்டு குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கிறேன். சோறு வடிச்சு குழம்பு வைக்கிறியா? எனக்கு போடுவியா? உங்களுக்கு குழம்பு கொட்டுறேன். எங்க தலையில கொட்டுறேன்? தலையில கொட்டுவியா? நான் தட்டில் போட சாப்பிட மாட்டேனா? தலையில தான் கொட்டுறேன். ஏங்க அங்கங்கே சுற்றிட்டு இருக்கீங்களே, வயக்காட்டில் போய் வேலை செஞ்சீங்கன்னா 4 குடும்பம் நல்லா இருக்குல்ல, 4 பேருக்கு சாப்பாடு போடலாம்ல. நான் ஒருத்தன் வேலை செஞ்சு எல்லாருக்கும் சாப்பாடு போட முடியுமா? இந்த மாதிரி தான் படித்தவங்க வயக்காட்டில் போய் வேலை செஞ்சா சாக்கு போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதே மாதிரி தான் எப்படி வயக்காட்டில் போய் வேலை செஞ்சா நாடு முன்னேறும், நாமளும் முன்னேறுவோம். ஒருத்தன் வேலை செய்யறதுனால நாடு முன்னுக்கு வந்துடுமா? இது மாதிரி தான் ஒவ்வொருத்தங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ என்ன வயல்காட்டில் வேலை செய்ய இல்லையா? இப்போ எங்கே போகிறீங்க? என் நண்பன் ஒருத்தன் ஊர்லேருந்து வந்திருக்கான், அவன் போய் பார்த்துட்டு போங்க போங்க, அவனை என் வயக்காட்டில் வேலை செய்ய கூப்பிட்டு வந்துருங்க. எங்கள் வீட்டுக்காரரு வயக்காட்டில் வேலை செய்ய சொன்னா வேலைக்கே போமானேன்றாரு. நான் நல்லா படிச்சிருக்கேன், நான் ஏன் வயக்காட்டில் வேலை பார்க்கணும்னு சொல்லி கேட்குறாரு. இது மாதிரி சொன்னால் எப்படி? வயக்காட்டில் வேலை செஞ்சா வீடும் நல்லா இருக்கும். அது நம்ம மனுஷனுக்கு புரியவே மாட்டேங்குது. ஏங்க எங்கெங்க போய் சுற்றிட்டு வரீங்க? ஆனால் வேலை சும்மா போயிருந்தேன். இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. வேற என்ன சொல்கிறேன்? வேலை சும்மா ரெண்டு மூணு அப்படியே போயிருந்தேன், அதான் வர முடியல. என்ன சொல்லு? நம்ம வயக்காட்டில் நெல் காய்ச்சணும், அங்கே போகலாம்ல? அதாவது போனால் 4 காசு வரும்ல? என்னது? வயக்காட்டுக்கு என்ன போக சொல்றீங்க? ஏய், என்னோட படிப்புன்னா அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. என்ன வயக்காட்டுக்கு போகன்ற? என்ன படிப்பு படிச்சிருக்கீங்க? பெரிய படிப்பு 12 படிச்சுட்டு டிகிரி படிச்சிருக்கீங்க, அவ்வளோதான். நிறைய படித்தவங்களே சேர்த்து இருந்து வேலை செய்கிறாங்க. அப்புறம் சாப்பாடு எப்படி வரும்? உங்களை விட அதிகம் படித்தவங்க சேர்த்து நின்று வேலை செய்கிறாங்க. அவங்க வேலை செய்யணும்னா எப்படி சாப்பாடு வரும்? இப்போ நான் செய்யணும்னா சாப்பாடு வராதா? எப்படி வரும்? அது என்னைக்குன்னா இந்த வயற்காடு பக்கம் போகவே பிடிக்கல. எனக்குன்னா வயற்காடு பக்கம் போகவே பிடிக்கல. போடாமல் எனக்கு தலைவலிக்குது. ஏங்க அந்த மாதிரி சொல்றீங்க? ஏங்க அந்த மாதிரி சொல்றீங்க? நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் விவசாயத்துல வேலை செஞ்சோம்னா நாட்டில் இருக்குங்க வீடும் நல்லா இருக்கும். நம்ம நாடு எவ்வளவு வளர்ச்சி அடையும் தெரியுமா? ஏங்க சாப்பிட்ற சாப்பாடை விட படிப்பு ஒன்றும் முக்கியம் இல்லைங்க. சாப்பிட்டா தானங்க படிப்பு வரும், நல்லா படிக்க முடியும். நம்ம வயக்காட்டுல வேலை பார்த்தா தானே சாப்பிட முடியும், சாப்பிட்டா தானங்க நல்லா படிக்க முடியும். என்ன சொல்ற நீ? வயற்காட்டுல என்னால போக முடியாது. ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிட்டு இருந்தா நம்ம நாடு என்ன நிலைமைக்கு வரும்? ஏங்க நான் சொன்னேன் கேட்டீங்களா? என்ன சொன்ன?
மழை வந்து நெல்லெல்லாம் அரைச்சிட்டு போயிடுச்சு. ஆமாம். நான் எவ்வளவோ சொன்னேன் வயக்காட்டில் வந்து வேலை பாருங்கன்னு. கேட்டீங்களா? கேட்டீங்களா? வயக்காட்டில் வந்து வேலை பாருங்கன்னு சொல்லி கேட்டேனே, கேட்டீங்களா? நெல்லெல்லாம் அரைச்சிட்டு போயிடுச்சு. இப்போ சோறுக்கு என்ன பண்ணுவீங்க? ஆமாம். என்ன மாதிரி படித்தவங்களுக்கு இதை பற்றி தெரிய மாட்டேங்குது. நீயும் சொன்ன வயக்காட்டில் போய் வேலை பாரு. எனக்கு புரியல. எல்லா மாதிரி புரியாதவங்க இந்த நாட்டில் நான் படித்தவன் சொல்லி தெரிஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களும் இதெல்லாம் பார்த்து புரிஞ்சுருப்பாங்க. படிப்புங்கிறது பொது நாளை, அது நம்ம செய்கிற வேலைக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இனிமேல் நானும் எல்லாரையும் வயக்காட்டுக்கு வேலைக்கு போகும். நீங்கெல்லாம் வேலைக்கு போனீங்கன்னா நம்ம நாடும் நல்லா இருக்கும், வீடும் நல்லா இருக்கும். புரிஞ்சுப்பீங்க. அப்படியே அசையாது.